விஜயெல்லாம் ஆல்ரெடி அரசியல் போயிட்டாரு. இப்போ அடுத்த அரசன்னா இவர் மட்டும் தான். இது நின்று பேச போகுது. ப்ரோமோவே எப்படின்னா படத்துக்கு நீங்களே பாத்துக்கோங்க. அப்படியே பாரடைஸ் பீஜம் மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. சுருனே வந்தா இறங்கினா மாரி இருக்கு. வேற மாரி உள்ள நிக்கிறதுக்கு முடிஞ்சுதா அப்படியே அலமோது லுக்கா யோயோ விண்டேஜ் லுக். நான் சோ சிலம்பரசன் வாயில இருந்து தனுஷ்ங்கற வார்த்தையை கேட்டனே எல்லாரும் ப்ரோமோக்கு ஹைப் வந்து இந்த மூணு பேர் காம்போ தல. ஒன்னு எஸ்டிஆர், இன்னொன்னு வெற்றிமாறன், இன்னொன்னு அனிருத், இன்னொன்னு இந்த வடச்சென்னை யூனிவர்ஸ். இது நின்று பேச போகுது. ப்ரோமோவே எப்படின்னா படத்துக்கு நீங்களே பாத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் எடுத்துக்கினா அதே தான் இங்க அடக்க எஸ்டிஆர் இருக்கு. தனுஷ் வந்து நம்ம எங்களுக்குள்ள பார்த்தோம். இது அப்படியே சீசனா இருக்காரு எஸ்டிஆர். ஸ்டார்டிங்கே ரத்தம் தான் எஸ்டிஆருக்கு. சின்ன வயசுல இருந்து தெரியோட போறாரு. தெரிய சம்பவம் தான். என்ஜாய் பண்ண போறேன். அனிருத் பிஜிஎம் ப்ரோ, அனிருத் பிஜிஎம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவர் படத்துல பிஜிஎம் போடுறதுக்கே வந்து எனக்கு அப்படியே புல் அரிக்கிற பிஜிஎம் தான் எல்லாமே. வரும் அந்த எலிவேஷன், அந்த திரும்பி ஒரு லுக்கு தான் தல. அந்த எலிவேஷன்லாம் தடுக்கவே முடியாது தல. தனுஷ் வந்து இருப்பாரா இல்லையான்னு தெரியல தல. எனக்கு அது வரத்துக்கு இன்னும் இல்லை, 10 வருஷம் ஆகலாம் மேபி. ஆனா இந்த படம் இருந்து பேச தல. தனுஷ் எஸ்டிஆர் அதான் சொல்லிட்டேனே, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அது நான் வெயிட் பண்ணுவேன் தல. அது பாக்குறதுக்கு அது பார்த்து என்ஜாய் பண்ண வெயிட் பண்ணுவோம் தல. அவ்வளவுதான். பயங்கரமா இருந்துச்சுன்னா 5 நிமிஷம் வெறும் 5 நிமிஷம் தான் ப்ரோமோ. ஆனால் அதை உள்ள வந்து நம்ம எனர்ஜி வந்து படம் வர வரை இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. வெற்றிமாறன் சாரோட அந்த ப்ரோமோ கட்டு இது தெளிவாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுலாம். எஸ்டிஆருக்கு இதை விட பங்கமாக தான் பண்ணுவார். ஏன்னா தனுஷ் 4 படம் சூப்பராக பண்ணிட்டாரு. எஸ்டிஆர் ஃபஸ்ட்டு காம்பினேஷன். அதே மாதிரி அனிருத்தும் இதான் ஃபஸ்ட்டு சிம்போட 13 வருஷம் ஆச்சு அனிருத். ஆமாம், அனிருத் வந்து 13 வருஷம் ஆச்சு. இப்போ தான் ஃபீடுக்கு வந்து இப்போ எஸ்டிஆரோட பண்ணுறாரு. அதுவே பிளாஸ்ட் தான். நான் மியூசிக் பார்த்தாலே தெரியுது. ஒரு சீன் செதுக்கியிருக்காப்ல மியூசிக். லுக்கா யோயோ விண்டேஜ் லுக்கு. நாங்கள் தனுஷ்ட போய் ஃபங்கு கேட்டோம். இவர் ஃபங்கு வச்சுட்டு வர்றாரு. பயங்கரமா செமையா இருந்துச்சுண்ணா. பிளாஸ்ட். எப்படா படம் வரும்னு இருக்கு. தனுஷை நடிக்க வைக்கலாம். அவர் தான் நல்லா நடிப்பாரு சொல்லிட்டு போறாரு. அதுவே 2 பேரும் சண்டை அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வார்த்தையே மொத்தம் முடிஞ்சு போச்சு. பிளாஸ்ட். நான் படம் பிளாஸ்ட் 5 நிமிஷத்துக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். நான் படம் பார்த்த மாதிரி இருக்கு. நான் எனர்ஜி செலிப்ரேஷன் வைஸா நல்லா இருந்தது ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. எஸ்டிஆர் ஃபேன்ஸ் நல்லா பண்ணுவாங்க இல்லையா. செலிப்ரேஷன் வைஸ் நல்லா தான் இருந்தது. அதே போல் வந்து இது வடச்சென்னை வேர்ல்டுக்குள்ளே வந்ததுனால தான் நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நான் வந்தேன். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வருது. எஸ்டிஆருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரீபூட் பட்டன் அழுத்தி அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வராரு. அவர் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. போட்டு புளிய ஆரம்பிச்சிருவாரு. அப்போ ஜூஸ் முழுசாக வரட்டும். ஜூஸ் வருதா இல்லை சக்கரை பாதியில் நின்றுக்குதான்னு சொல்லிட்டு ரொம்ப மிட்டு தான் ப்ரோ. சுத்தமாக மிட்டு தான், ரொம்ப மிட்டு தான். ஏன்னா வந்து பாரடைஸ் பீஜமே கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்து போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா சந்தோஷ் நாராயணன் அது ஒரு தனி லீக் ப்ரோ. வடச்சென்னை வந்து சந்தோஷ் நாராயணன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து தனுஷ் வெற்றிமாறன். ஏன்னா அந்த மியூசிக் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோலை பிளேஸ் பண்ணியிருக்கோம் வடச்சென்னையில். ஆனால் இதில் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி தெரியல. ப்ரோமோ படத்தில் எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். அன்டோல்டு ஸ்டோரின்னு தான் சொல்கிறாங்க. வடச்சென்னை யூனிவர்ஸ்குள்ளே அன்டோல்டு ஸ்டோரின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் படத்தில் ரெஃபரன்ஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். எப்படி இருந்தது லைவ்? சூப்பராக இருந்துச்சு. அண்ணன் லுக்கெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன்னா மியூசிக் அண்ணன் வந்து மாஸ் பண்ண போகிறாரு. அனிருத் வந்துட்டார் மியூசிக்கு. அவ்வளோதான், ஒரு சூப்பர் பண்ண போகிறேன்னு வந்தேன். சுத்தமாக வந்து மேட்ச் பண்ணல. ஏன்னா வந்து என்னென்னமோ நினச்சிருந்தேன். சனாவே ஒருத்தர் ரிப்ளேஸ் பண்ண வந்துட்டாருன்னா அப்போ அவர் மியூசிக் அவர் ஏதோ பண்ணுவார்னு நினச்சேன். நல்லா தான் இருக்குது, கேட்க அருமையாக இருக்குது. இப்போ நான் நாளைக்கு வந்துச்சுன்னா நான் இந்த மியூசிக் மட்டும் தனியாக போட்டுலாம் கேட்பேன். ஆனால் வந்து அப்படியே பாரடைஸ் பீஜம் மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னடா இது இப்படி பண்ணுறாருன்ட்டு. தலைவனோட கோழி இதெல்லாம் அருமையாக நச்சுன்னு இருந்துச்சு. அது சூப்பராக இருக்குது இந்த லுக்கில். அண்ணனை பார்க்க அண்ணன் பாடி லாங்குவேஜ் தான் அருமையாக இருந்துச்சு. எஸ்டிஆர் பாடி லாங்குவேஜ் ரியலி நைஸ். ஆமாம், அதை வடச்சென்னை யூனிவர்ஸ்குள்ளே வருதுனாலே அது வந்து தனுஷ்னா இருப்பார். ஃபேஸ் ஆஃப் தெரில, அது என்னன்னே தெரில. ஃபேஸ் ஆஃப் தெரில, இனிமேல் நமக்கு தெரியும். ஏன்னா வடச்சென்னையில் சொல்லாத ஒரு கதை தான் இது அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஃபேஸ் ஆஃப்லாம் இருந்துச்சுன்னா நான்லாம் மாஸ் பண்ண தட்டில். ஆமாம், தேட்டரே நல்லா இருக்கும். வெறித்தனமா இருந்தது. வடச்சென்னை வேற உள்ள எடுத்துட்டு வராங்க. இதுவே வந்து வடச்சென்னை உள்ள எடுத்துட்டு வராங்க. ஆமா, அது கரெக்டா ஒரு டைட்டில் கார்டு வேற எடுத்துன்னு வந்திருக்காங்க. வெறித்தனமா இருக்கும் போது ட்ரெயிலர் லுக்கா ஐயோ லுக்கு அசுரனே வந்தா இறங்கினா மாரி இருக்கு. வேற மாரி. இப்போ வடச்சென்னை கடத்து இவரு இப்போ வெற்றிமாறன் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ வந்து வெற்றிமாறன் அசுரனு எல்லாத்தையும் விட இந்த படம் வெறித்தனமா இருக்கும். அன்டோல்டு ஸ்டோரின்னு வேற அதுல இருக்கு. அதை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. தனுஷ வேற உள்ள ஈத்து விட்டுறாரு. தனுஷ உள்ள பேரை ஈத்து விட்டாரு. அதுக்கே ஃபேன்ஸ்லாம் கத்துன்னு கத்துறாங்க. வேற மாதிரி ப்ரோ. உண்மையா நாளைக்கு ப்ரோமோ நாளைக்கு யூடியூப்ல வருவாங்க. நீங்க பார்த்து ரொம்ப ஹாப்பி ப்ரோ. சத்தியமா சீரியஸ்லி ஹாப்பி. ஏன்னா நான் ரேப்பிட்ல இருந்து வரேன். செம்ம ஹாப்பி சீரியஸ்லி. சிம்பு அந்த டீனேஜரை காட்டினாங்க ஃபுல் சேவ் பண்ணி. வேற மாதிரி அந்த சீன். வடச்சென்னை 2 ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அரசன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ தனுஷ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வடச்சென்னை 2 இருப்பாங்க. அதான் இது அன்டோல்டு வடச்சென்னை கீழே போட்டாங்க ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. சீரியஸ்லி வேற மாதிரி. வெற்றிமாறன் இன்னொரு கைவிட படாரு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. வெற்றிமாறன் சில ஹாப்பி ப்ரோ. சீரியஸ்லி ஹாப்பி ப்ரோ. வெயிட் பண்ணுங்க.
அனௌன்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் எங்களோட ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. செம்ம சூப்பரா இருந்தது. வெரி தனான்னு சொல்லலாம். ஆக்சுவலி எப்படின்னா ஒரு சீனும் உங்களுக்கு வட சென்னை பார்ட் 1 கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. எஸ்டிஆருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைலாக் இருந்தது. ஒரு டைலாக்லாம் வரும். இந்த விஷயத்த நீங்க படமா எடுத்து வெளியே இட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்காரன்ல இருந்து அரசியல்வாதியில இருந்து ஜட்ஜு நீதிபதி முதற்கண்டுமே மாட்டுவாங்க. தயவு செய்து டைட்டில் கார்டு போடுங்க. இதுக்கும் கற்பனை தான், உண்மை சம்பவம் கிடையாது அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்டு போடுங்கன்னு சொன்னாங்க. இதுவே செம்ம ஒரு லீடா இருந்த மாதிரி இருந்தது. ஆமா, ஆக்சுவலி வந்து சிலம்பரசன் சாரே ஒரு டைலாக் சொல்லிட்டு போயிருக்காரு. எனக்கு பண்ணதான் வேற யாராவது வச்சு நடிக்க வைக்கணும்னா யாரை நடிக்க வைப்பீங்கன்னு கேட்பாரா, ஒன்னு மாதிரியா ஒருத்தரை தேட வேண்டியதா அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, தனுஷ் வச்சு பண்ணுங்க சார், சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ சிலம்பரசன் வாயில இருந்து தனுஷுங்கிற வார்த்தையை கேட்டோன்னே எல்லாருமே பயங்கரமா கண்டிப்பா எனக்கு ஒரு கேமியோ ரோல் இருக்குமோ அப்படின்னு எனக்குமே டவுட் இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. செம்ம ஃபீலு. அந்த இருட்டு நைட்ல வந்து ஒரு வெறும் தண்ணியை வச்சு இல்லை, அப்படியே முகம் ஃபுல்லா பிளட்டா இருக்கும். தண்ணியை வச்சு கொடுக்குற அந்த டைலாகா இருக்கட்டும், கோர்ட்டு சீன்ல கொடுக்குற அந்த வித்தியாசமான பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், உண்மையிலே சிலம்பரசன் சாரா அப்படின்னு டவுட் வர அளவுக்கு இருந்தது. சூப்பரா இருந்தது. ஐயோ எனக்கே இப்போ வந்து என்ன பண்ணனே தெரியல, அந்த அளவுக்கு படம் இருக்குது. ரொம்ப எஸ்டிஆர் வந்து பார்த்த ஒரு சந்தோஷம். ஏன்னா அரசன் சொல்லலாம், உண்மையே அரசன் தான். உண்மையாக சொல்றேன், தமிழ் சினிமாக்கே ஒரு அரசன் இவர் தான். ஏன்னா வந்து விஜயெல்லாம் ஆல்ரெடி அரசியல் போயிட்டாரு. கண்டிப்பா அடுத்த அரசன் இவர் மட்டும்தான். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுவும் லாஸ்ட்ல வர்ற அந்த ரத்தம் தெரிவிக்க வரதெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. என்னடா மனுஷன், ஐயோ தரமா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இதுல ஒரு சம்பவம் இருக்குது. கண்டிப்பா தான் நம்ம தானு சார் கலக்குடி சார் சொன்ன மாதிரி இது ஒரு சம்பவம் இருக்கு. எல்லாம் பொறுமையை கடைபிடிங்கன்னு இருக்காரு. கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி நான் போறேன். இருக்கு அது லீடு கொடுத்தா தானே அந்த படத்தை கண்டினியூ பண்ண முடியும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. பார்த்தா தெரியும். இப்போ நான் வெளில போய் வெடி வெடிக்க போறேன். அதுதான் சந்தோஷத்துல போறேன், வேற ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணன் பிரமா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபயர்னா அந்த மாதிரியா பாத்தீங்கன்னா உள்ள நிக்கிறதுக்கு முடிஞ்சுதா, அப்படியே அழும் போது கூட்டம். தனுஷ் கூட நம்மளுக்கு தெரியாது, அவரையும் கம்பேர் பண்ணா நல்லா தான் இருக்கும். அண்ணன் சூப்பரா நடிச்சிருக்காரு. வட சென்னை யாருன்னு தெரியல, அரசன் சொல்லி பேர் படம். அப்புறம் லாஸ்ட் இங்க வட சென்னைன்னு அண்ணனை வர வச்சிட்டாங்க. நல்லா இருக்கு, ஹாப்பியா போறேன். ரொம்ப வருது நாங்க ஒரு போட்டோ விட்டு காமிச்சாங்க. போட்டோல வீடியோவை விட்டு காமிச்சாங்க. கத்தி எடுக்கிறது இல்ல, சூப்பரா. அதான் ப்ரோ, இதுக்கப்புறம் நான் சொன்னோம் வெற்றிமாறன் தான் பயங்கரமா பண்ணிருக்காரு. அண்ணன் சொன்னாரு விஷ்ணாலா தம்மெல்லாம் ரிலீஸ் பண்ணணும், கொஞ்சம் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும். குத்து தம்மெல்லாம் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பர். தனுஷ் புரியல, தனுஷ் அண்ணா இல்ல ப்ரோ, அவரும் நல்லா இருந்துச்சுன்னா. 2 பேரும் காம்பவா இருக்கா, பிரச்சனை தப்பா சொன்னா தப்பாயிடும். நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. ரத்தம் தெரியுதா? மூஞ்சி கழுமா தெரியல, ரத்தம் தெரியுதா இல்லையா? அப்புறம் கூட்டம் வந்து சதுர விடுறாப்புல அப்படியே நீங்க தான் பார்த்தல உள்ள எவ்வளவு வைப்பு இருந்துச்சுன்னு. அடுத்த வரைக்கும் தனுஷ் ரசிகன் சண்டை போடக்கூடாது, சிம்பு ரசிகன் சண்டை போடக்கூடாது. நல்லமே பார்க்கணும் 2 பேருமே. ஃபர்ஸ்ட் 1லயே கூட்டு வந்துருவேன் தலைவனை. பார்ட் 2ல கூட்டு வந்துட்டாரு. ஆமா தலை, 2 பேரும் நினைச்சா நல்லா தான் தலை இருக்கும். சூப்பர்ப்பா, சூப்பர். வரணும் தம்பி, கூட்டம் வெந்து தனிஞ்சது காடு தரமா இருந்ததுன்னா அவள்தான், வேற எதுவுமே இல்லை. ராஜன் கதை தலைவலுக்குள்ள வேற லெவல்னா. இது பாசை இருக்குல்ல, வட சென்னை பாசை ஃபுல்லா மஜா. அந்த சிக்கம் அந்த மாதிரி தான் ராஜன் கதை. as an experience சூப்பரா இருந்தது. இவ்ளோ ஒரு கிரேசி ஃபேன்ஸ் கூட பார்க்கிறது it was so nice. இல்ல வெற்றிமாறன் always special to me. Simbu is also special. so 2 பேரும் பண்றது it's even more special. இருக்கு, ஆனா நான் சொல்ல மாட்டேன், நீங்க போய் பாத்துக்கங்க. வேற மாதிரி சரி, ஓகே. இது வட சென்னை கனெக்ட் ஃபயரா அது நாங்க சொல்றத பக்காவா நீங்களும் சொல்லுவீங்க. தரமையா வந்துருக்குது.